பெருங்கோபத்துடன் பேரன்பாக எம்டன் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததுல இந்த யூடியூப் சேனல் வளர்ந்துடுச்சு. இதெல்லாம் வளர்ந்தது யாருக்கு லாபமோ இருக்கோ இல்லையோ, இந்த டிக்டாக் வீடியோ பண்ணவங்களுக்கு உண்மையிலேயே அது பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தான் ஆகிப்போச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த டிக்டாக்ல வீடியோ பண்ணியிருந்த நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வருமானமும் பார்க்குறாங்க. அவங்க நல்லாவும் இருக்கிறதுனால ஒன்றும் நம்ம அதை தவறாகவும் பேச வரல, அது நல்லது தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மக்களுடைய இந்த கவர்ச்சியை அவங்க வியாபாரமாக்குறாங்க. இதுக்குள்ளே பலவிதமான நல்லது தான் அவங்க செய்கிறாங்கன்ற மாதிரி செய்யவே இல்லை. இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்க நிறைய பேர் நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க, மருத்துவத்துக்கு சொல்கிறாங்க, உணவுக்கு சொல்கிறாங்க, இப்படி பலவிதமான விஷயங்களை சொல்கிறாங்க. அது மக்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாகவும் இருக்குது, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த டிக்டாக்லேருந்து இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவங்க எல்லாமே எதை மூலதனமாக போடுறாங்கனாக்கா, அவங்களோட உடல் அமைப்பையும் கவர்ச்சியும் தான் அவங்க மூலதனமாக போடுறாங்க. அது அதுக்கு நிறைய பார்வையாளரும் வராங்க. ஏன்னாக்கா ஒரு கவர்ச்சியின் மேலே தான் இவங்களுக்கு கவர்ச்சி அதிகம். ஆணுக்கு பெண்ணு மேலே, பெண்ணுக்கு ஆணு மேலே கவர்ச்சின்றது இயற்கை. இதை நம்ம ஒன்றும் பெருசாக அது ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அந்த கவர்ச்சியை எப்படியெல்லாம் இவங்க வியாபாரம் பண்ணலான்ற மாதிரி பண்ணி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம்னாக்கா, அந்த திருச்சியிலேருந்து சாதனான்றவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க தான் பண்ணுறான்னு சொல்ல வரல, ஒரு கருத்துக்காக நான் அவங்கள மென்ஷன் பண்ணுறேன். அவங்க மட்டும் போல நிறைய பேருக்கு இதை பண்ணுறாங்க. ஆனால் டிக்டாக்லேருந்து பிரபலமாகி இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதை வருமானத்துக்கே முதல்ல அது வருமானமே தான் நம்மளுடைய டார்கெட்டு. மற்றபடி கவர்ச்சியாகவே நம்ம அந்த லைவ் வர்றது, கவர்ச்சி வீடியோக்களை போடுறது, அந்த உடல் அமைப்புகளை காட்டியே அது நடத்துறதுல குறிப்பிட்ட ஆட்கள் அவங்களும் ஒருத்தவங்க முக்கியமாக இருக்காங்க. இது நீங்கள் அதை நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. இதுக்கு ஒரு கட்டமைப்பில் அதை கொண்டாடணும்னு நினைக்கிறது கூட இது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னாக்கா அவங்களுடைய லைவ் வீடியோவும் அவங்களுடைய யூடியூப் சேனல் அவங்களுடைய பேட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க இரட்டை அர்த்தங்களுடைய வார்த்தை தான். ட்ரிபிள் அர்த்தம் கூட சொல்லலாம், அதுதான் அங்கே அதிகமாக இருக்குது. உடல் அமைப்பை தான் காட்டுறாங்க, உடல் அமைப்பை மட்டுமே காட்டி அதை வருமானத்தை ஆக்குறாங்க. அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுற அளவுக்கு கூட வந்துட்டாங்க. இதை நீங்கள் காழ்ப்புணர்ச்சின்னு பேசுறன்ற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்க வீடு கட்டுறதோ இல்லை அவங்க அதில் வருமானம் சம்பாதிக்கிறதுலையோ மாற்றுக்கிறது இல்லை. யூடியூப் வருமானம் வர ஒரு வலைவழி தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, அது நல்லது தான். மக்களுக்கு அது ஒரு சேவையை செய்கிற ஒரு வலைவழி தான். ஆனால் அதில் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இரட்டை அர்த்த வசனங்கள். உடலை காட்டுறது தான் இவங்களுடைய மூலாதாரமாகவே இருக்கு. உங்களுடைய முதலே உடலை காட்டுறது தான். இது ஏன் காட்டுறாங்கனாக்கா, வருமானம் வருது, அதிகமான பார்வைகள் இருக்கிறாங்க, அதனால் நம்ம அந்த ரூட் எடுத்துலாம்னு எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழி இல்லை. அதை அவங்க சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. அது நல்லதில் போய் முடியுமானாக்கா கண்டிப்பாக ஒரு சமுதாயத்துக்கு, வருங்கால சமுதாயத்துக்கு அது நல்லதில் போய் முடியாது. இன்னைக்கு நடத்துகிற இதே சாதனை நாளைக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அது கண்டிப்பாக பாதிக்கும். அதை சார்ந்த மக்களுக்கும் அது ஒன்றும் இன்னைக்கு வருமானம் தான் குறி அப்படின்னு போகும்போது அவங்க அது பெருசாக தெரியாது. ஆனால் அதுதான் பின்னாடி அவங்களுடைய வெளி உலகத்தில் அவங்களுடைய பார்வை, அவங்கள பற்றிய மக்களுடைய பார்வை வரும்போது தான் அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை. பணம் இருந்தால் போதும், பணம் வந்தால் போதும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இதை யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க வீட்டுக்கு ஆரம்பத்தில் அவங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் ஒத்துழைக்காம இருந்திருக்காரு. அந்த அம்மா நம்ம ஷக்கீலா நடத்துகிற நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க, இப்போ ஒத்துழைக்கிறாரு, சில விஷயங்களை எடுத்து சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்றாங்க. அவங்க அந்த அம்மா எந்த விஷயத்துக்கு எடுத்து சொன்னாங்க, அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டவர் பார்த்தாலும் இப்பயும் ரீசெண்டாக வீடியோவை பார்த்தாலும் அதே கிளாமர் தான் இருக்குது, அதே தான் இருக்குது. இதில் என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணுறாருன்னு தெரியல. அந்த அம்மாவுடைய வயசுக்கு இந்த சின்ன பசங்க, இந்த காத்து கருப்பு கலை, அப்புறம் இந்த சேலமணி, இவங்க கூடலாம் பண்ண வீடியோக்கெல்லாம் நான் இப்போ 2-3 நாளாக இந்த அம்மா பற்றி பேச போகிறோங்க, அவங்களுடைய வீடியோக்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தாக்கா ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது, அநாகரிகமாக தான் இருக்குது அவங்களுடைய வீடியோ எல்லாமே. ஆனால் இவங்க அதை தான் முதலீடாக போட்டு வருமானம் பார்த்துருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு அது தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு பணம் வந்தால் சரி தானே,
அப்படின்னு தான் அவங்க அதை அவங்க முழுக்க இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு அதை முழு நேரம் வேலையாக தான் அவங்க அதை பார்க்குறாங்க. பணம் வந்தால் போதும், எனக்கு எப்படி வந்தான்னா இருக்கு, பணம் வந்தால் சரி தான் நினைக்கிறாங்க. அது சமுதாயத்துக்கு சரி இல்லைன்றத நம்ம சொல்றத அவங்க சரியான பார்வையில் பார்ப்பாங்களான்னு கூட தெரியாது. நம்ம சொல்ற விதமே அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்றது கூட ஒரு கேள்வி தான். அது அவங்க விஷயம், அவங்க எப்படி எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம விருப்பம் வரல. அவங்க செய்யறது சரின்னு நம்ம சொல்ல வரல, தவறு தான். அதுக்காக முழுக்க முழுக்க நீங்க செய்யறதெல்லாம் தவறு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வரல. அது அவங்க விருப்பத்தை சார்ந்தது. ஆனா இது சமுதாயத்துக்கு நல்லது இல்லை. இப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியமும் உங்களுக்கு இல்லை. அதே யூடியூப்ல மற்றவங்க எல்லாம் எப்படியோ எதையோ பேசுறாங்க, எப்படியோ கொண்டு போறாங்க. நீங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்கா, இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த உணவுகளை பத்தி பேசுறவங்க இருக்காங்க, பெரும்பாலும் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அவங்களும் பணம் சம்பாதிச்சு தான் இருக்காங்க. அதுக்காக நிறைய பயணங்கள் பண்றாங்க. புராதனங்களை பத்தி பேசுறாங்க, அதையும் போறவங்க இருக்காங்க. சுற்றுலாத்தலத்தை பத்தி பேசுறாங்க, அதுவும் போறாங்க. அவங்களுக்கும் அந்த வருமானம் குறிப்பிட்ட வருமானம் வருது. இது மாதிரி 1000 விஷயங்களை பேசுறதுக்கான தளமா தான் அந்த யூடியூப் சேனல் இருக்கு. இதெல்லாம் நீங்க கையில் எடுக்கலான்றதான் அவங்க சொல்ல வரோம். மற்றபடி அவங்க குறை சொல்லணுன்றது நம்முடைய எண்ணமும் கிடையாது, அதோட கருத்தும் கிடையாது. ஏன்னாக்கா இந்த வலைவலியை இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே கையில் வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு கையில் வச்சிருக்காங்க, பார்க்குறாங்கன்றது நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்ல வருது. மற்றபடி உங்களுடைய மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியோ இல்லை நீங்க உங்களை குறை சொல்லணுன்றது அர்த்தமும் அது கிடையாது. இப்போ நீங்க இவ்வளவு தூரம் பிரபலம் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறமாவது அதெல்லாம் நீங்க கம்மி பண்ணி அடுத்த ரூட்ல நீங்க போகணும்னு நினைக்கிறதா நம்ம சொல்ல வர தாழ்மையான கருத்து. இதனால உங்க மனம் புண்பட்டு இருந்தா கூட அதுக்காக நம்ம வருத்தம் கூட தெரிவிச்சிக்கலாம், தவறு இல்லை. ஆனா நீங்க செய்யற செயல் பணம் வந்தா போதுன்ற எல்லையில தான் நீங்க நிக்கிறீங்க. அது முழுக்க முழுக்க தவறு. அதையும் நீங்க பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.